அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்யலாமா. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இருக்கும்ல அந்த பச்சரிசி எடுத்துக்கிறலாம். நான் 3/4 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதனால தான். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், நான் ஊற்றலை. ஒரு 4-5 விசில் வச்சோம்னா அது பாட்டுக்கு கொலைய வெந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குமா, அதனால தான். தாளிக்கிறதுக்கு முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் போடுவேன். உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட்லாம் பிடிக்கும்னா அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறலாம். இதை நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கிறலாம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சாதமும் நல்லா கொலைய வெந்துருச்சு. நம்ம நல்லா அதை மசிச்சு விட்டுக்கிறலாம். நம்ம நார்மல் அரிசியில் செய்கிறத விட பிரியாணி அரிசியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை பொங்கலில் மிக்ஸ் பண்ணி கிளறணும்னு வைங்களேன், சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெகிழமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இது தாராளமாக செய்யலாம்.